இந்த பூமியில பல கோடி விசித்திரமான உயிரினங்களையும் பல விசித்திரமான பொருட்களையும் படைச்ச பிரம்மனுக்கு தன்னோட உருவாக்கும் தொழில் மேல ஒரு சலிப்பு ஏற்பட்டுச்சு. அப்படி சலிப்பு ஏற்பட்ட பிரம்மன் தான் உருவாக்கின இந்த பூமியை மொத்தமாக அழிச்சிட்டு நாம் திரும்ப முதல்ல இருந்து உருவாக்க போறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வந்தாரு. அப்படி பிரம்மன் இந்த பூமியை ஏன் அழிக்கணும்னு நினைச்சாரு, அப்படி அவர் அழிக்கிறதுக்கு என்ன யுக்திகளை பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த பூமியில படைக்கும் தொழிலை மேற்கொண்டிருக்க பிரம்மன் பல விசித்திரமான பல உயிரினங்களை படைக்கவும் ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் படைப்புகள் அதிகமாக ஆக 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 ஒரு கட்டத்துக்கு மேலே அவருக்கு இந்த பூமி மேலே இருக்கிற பற்றுங்கிறது குறைய ஆரம்பிச்சது. தான் உருவாக்குற விஷயங்கள் மேலே அவருக்கு ஆர்வம் குறைஞ்சி அந்த உருவாக்கும் தொழில் மேலே ஒரு சலிப்பும் ஏற்பட்டுச்சு. இப்படி சலிப்பு ஏற்பட்ட பிரம்மா இந்த பூமியை முழுசாக நான் அழிக்க போகிறேன், அழிச்சிட்டு நான் திரும்ப முதல்ல இருந்து நான் இந்த பூமியை உருவாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவும் எடுத்தார். இப்படி முடிவெடுத்த பிரம்மர் நான் எதை வச்சு அழிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தார். அப்போது நான் சாதாரணமான ஒரு நெருப்பையோ அக்னியோ வச்சு இந்த பூமியை எரித்தேன் அப்படின்னா அது சீக்கிரம் அழிவுக்கு போய் சேராது. அப்படிங்கிறதுனால சாதாரணமாக இருக்கிற அக்னியை விட 36 மடங்கு அதிக வெப்பமுடைய ஒரு அக்னியை நான் உருவாக்க போகிறேன். அந்த அக்னியை வச்சு இந்த பூமியவே மொத்தமாக எரித்து சாம்பலாக்க போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். அப்படி அந்த முடிவை அவர் எடுத்தாலுமே அந்த அக்னியை வச்சு தான் அழிக்க முடியாது. ஏன்னா தான் உருவாக்கும் தொழிலை மேற்கொள்கிற ஒரு ஆள். அப்படிங்கிறதுனால இந்த பூமியில் அழிக்கும் தொழிலை மேற்கொள்கிற ருத்ரனை அழைக்கிறாரு. அழைச்சி பிரம்மர் என்ன பண்ணுறாருன்னா இந்த 36 மடங்கு அதிக வெப்பமுடைய அக்னியை ருத்ரன் கிட்ட கொடுக்குறாரு. ருத்ரா, இந்த அக்னியை வச்சு இந்த பூமியவே நீ முழுசாக அழிச்சிரு, அழிச்சதுக்கப்புறம் இந்த பூமியை திரும்ப நான் முதல்ல இருந்து உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மனும் சொல்கிறாரு. இதை கேட்ட ருத்ரன் சரி, உருவாக்கின பிரம்மனே இந்த பூமியை அழிக்கணும், அழிச்சு நான் திரும்ப முதல்ல இருந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. நம்மளோட தொழில் என்ன, அழிக்கிறது தான். அப்படிங்கிறதுனால அவர் அந்த அக்னியை வாங்கி ஒரு பெண்ணாக மாற்றுறாரு. அந்த பெண் தான் மிருத்யு. என்னதான் மிருத்யு அக்னியால் உருவாயிருந்தாலும் அவங்களுக்கு அழிக்கும் குணம் தான் அதிகமாக இருக்குது. இப்படி அழிக்கும் குணம் அதிகமாக இருக்கிற மிருத்யுவுக்கு மனசில் ஒரு சின்ன ஈரமும் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த பூமியை முழுசாக அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பூமிக்கு வரப்போ தான் தெரியுது இங்கே பல உயிரினங்கள் பல பற்றுகளோட பாசங்களோடையும் பந்தங்களோடையும் வாழ்ந்துட்டுருக்கு. இதை பார்க்குறப்போ அழிக்க வந்த மிருத்யு கூட மனசில் ஒரு சின்ன வேதனை உற்பத்தி ஆகுது. என்ன அப்படின்னா இப்படி பல உயிரினங்களையும் பல கோடி விசித்திரமான விஷயங்களையும் உருவாக்கிறதுக்கு பிரம்மன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினங்கள் எல்லாமே தன்னால் தான் அழிய போகுது அப்படிங்கிறத பார்த்து அவங்க அதிகமாக வேதனை விட்டு நம்ம ஏன்டா இப்படி எல்லாத்தையுமே அழிக்கணும், நம்ம அழிக்கிறதுக்கு பிறக்கப்பட்டிருந்தாலுமே நம்மளால தான் இப்படி அழிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சி வருத்தம் அடைகிறாங்க. இப்படி வருத்தம் அடைஞ்ச மிருத்யு தன்னோட வருத்தத்தோட அதீதமான உச்சக்கட்டத்துக்கு போகிறப்போ அவங்க அழுகவும் செய்கிறாங்க. இப்படி அழுது அவங்க கண்ணீர் பூமியில் விழுக விழுக பல விசித்திரமான நோய்கள் உற்பத்தி ஆகுது. இந்த நோய்கள்னால பல உயிரினங்களும் அழியுது. என்னடா இது, தான் அழுகிறதுக்கு கூட ஒரு உரிமை இல்லையா, தன்னோட அழுகையால் வந்த கண்ணீரில் கூட நோய்கள் உற்பத்தி ஆகி இங்கே பல உயிரினங்கள் அழியுது அப்படிங்கிறத நினச்சி மிருத்யு மனசு உடைகிறாங்க. இதுக்கான சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் சரணடைய முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் மிருத்யு வராங்க. அப்படி ஒரு முடிவுக்கு அந்த மிருத்யு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலையில் இருக்கக்கூடிய குகைக்குள்ளே போய் அவங்க தவமும் இருக்காங்க. அவங்க சாதாரணமாக தவம் இருக்கல, ரொம்ப கொடூரமான ஒரு சிவனை நோக்கி ஒரு தவம் பண்ணுறாங்க. இவங்களோட தவத்தை பார்த்து சிவபெருமானும் காட்சி கொடுக்குறாரு. பெண்ணே, உன் தவத்தை பார்த்து நான் மெச்சினோம், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி மிருத்யுவை பார்த்து சிவபெருமானும் கேட்குறாரு. சிவபெருமான் கேட்டதை பார்த்தோன்னே மிருத்யு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்போ மிருத்யு சொல்கிறாங்க, தான் இந்த அழிக்கிறதுக்காக பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பெண். ருத்ரனோட கட்டளையினால் நான் இந்த பூமியை அழிக்க வந்தேன், ஆனால் எனக்கு அழிக்கணும் அப்படிங்கிற மனநிலை இல்லை. தான் அழுதா கூட அதிலிருந்து நோய்கள் உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தியான நோய்கள்னால பல மனிதர்களும் பல உயிரினங்களும் அழிகிறத நான் கண்ணால் பார்த்தேன். இந்த அழிவை என்னால் நடக்கக்கூடாது, இதுக்காக நீங்கள் எனக்கு என் தலையெழுத்தை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் நோக்கி மிருத்யு கேட்குறாங்க. மிருத்யுவோட வேண்டுகோளை பார்த்த சிவபெருமான் மிருத்யு கிட்ட சொல்கிறாங்க, நீ ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பெண். பூமி அப்படின்னு இருந்தால் இது ஒரு கட்டத்தில் அழிய செய்யும். அப்படிங்கிறப்போ இது அழியக்கூடிய ஒரு பொருள் ஏதோ ஒரு விசித்திரமான இல்லை ஏதோ ஒரு சூழலால் அது அழிய தான் போகுது. அது உன்னால தான் அழியணும்னு சொல்லி பிரம்மன் பார்க்குறாரு. அதனால் நீ இதை தடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மிருத்யுகிட்ட சொல்கிறப்போ மிருத்யுனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. தன்னால் இந்த பூமி அழியுமா, இதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலையே அப்படின்னு சொல்லி மிருத்யு குழம்பி நிற்கிறப்ப தான் சிவன் சொல்கிறாரு, சரி, உன்னால் பேரழிவுகள் ஏற்படாமல் நீ யமலோகத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியான பொறுப்பை நான் கொடுக்குறேன்.
யமலோகத்தில் இருக்கக்கூடிய முதல் பெண் அதிகாரியாகவும் உன்னை நியமிக்கிறேன். நீ யமன் மூலியமா பாவ புண்ணிய கணக்குகளுக்கு இணங்க நீ வந்து மனிதர்களையும் சரி பிற உயிரினங்களையும் சரி நோய் உண்டாக்கி நீ கொல்லுவ. இது உன்னோட காரணத்து பிறப்புனால இந்த உன்னோட பிறப்புக்கான ரகசியத்தை நீ தெரிஞ்சு நீ இந்த வேலையை வந்து செஞ்சே ஆகணும் அப்படின்னு சிவன் சொல்கிறேன். சரி, பல அப்பாவிகளை நான் வந்து கொல்றதுக்கு பதிலாக நான் வந்து பாவ புண்ணிய கணக்கின் அடிப்படையில் நான் வந்து மரணங்களை உற்பத்தி பண்ணுறேன் அப்படிங்கிற தொழில் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிருத்யுவும் சமாதானம் அடைகிறாங்க. இப்படி சிவனால் சமாதானம் அடையப்பட்ட மிருத்யு வந்து யமலோகத்துக்கும் போகிறாங்க. சிவன் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பெண் வந்து யமலோகத்துக்கு அதிகாரியாக வராங்க அப்படிங்கிறத பார்த்து யமதர்மராஜா மிருத்யுவை வரவேற்கிறாங்க. வரவேற்று அவங்களுக்கு ஒரு ஆஸ்தான பொறுப்பையும் கொடுக்குறாங்க. இப்படி மிருத்யு வந்து யமலோகத்துக்கு வந்த உடனே அவங்க பல விசித்திரமான நோய்களை உற்பத்தி பண்ணுறாங்க. அந்த விசித்திரமான நோய்கள்னால பல பாவ புண்ணிய கணக்குகளுக்கு இணங்க அந்த நோய்களால் பாதிக்கப்பட்டு பல உயிரினங்கள் இறக்குது அப்படிங்கிறது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி மிருத்யுவால் நிறையா பேர் இறக்கப்பட்டாலுமே இந்த நோய்வாய்ப்பட்டவங்க சிவனை நோக்கி சாமி கும்புறதுனாலையும் தவம் பண்ணுறதுனாலையும் அந்த மிருத்யுவே ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்கள தான் மிருத்யுஞ்செயன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நோய்வாய்ப்பட்டவங்களை சிவன் வந்து காக்கிறதுனால சிவனுக்கு மிருத்யுஞ்செயன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான பேரும் இருக்குது, அவருக்கான மந்திரங்களும் இருக்குது. இன்றளவுலையும் வந்து உடலில் நோய்வாய்ப்பட்டவங்களும் சரி தன்னோட ஆயுள் விருத்திக்காகவும் சரி மிருத்யுஞ்செய மந்திரத்தை சொல்லி சிவனை வழிபடுற நம்பிக்கையும் இன்றளவிலும் பயன்பட்டுருக்கு. இப்படி புராணங்களில் சொல்லப்பட்ட மிருத்யோட கதை உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே இது மாதிரி புராணங்களில் சொல்லக்கூடிய கதைகளை பற்றி உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா நம்ம இயல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.